ஓகேம்மா, நம்ம நெக்ஸ்ட் சாப்டர் வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்கலாம். 8th சாப்டர் நம்பர் 8 வெக்டர் அல்ஜிப்ரா பார்க்கலாம். ஸோ வெக்டர் அல்ஜிப்ரா அப்படின்றது வந்து டீல்ஸ் வித் வெக்டார். இது நீங்கள் கண்டிப்பாக ஃபிசிக்ஸ்லலாம் படிச்சிருப்பீங்க. வெக்டார் ஸ்கேலார்ஸ்ன்னு 2 குவான்டிட்டி இருக்குது. ஓகேவா? ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து வெக்டர் அல்ஜிப்ரா. ஸோ இப்போ ஸ்கேலார் அப்படின்ற குவான்டிட்டி வந்து இட் இஸ் அ குவான்டிட்டி விச் டீல்ஸ் ஒன்லி வித் அ மேக்னிடியூட். த குவான்டிட்டி விச் டீல்ஸ் ஒன்லி வித் அ மேக்னிடியூட் வி கால் இட் அஸ் அ ஸ்கேலார். அதை தான் நம்ம ஸ்கேலார்னு சொல்லுவோம். அண்ட் தென் வெக்டார் இஸ் அ குவான்டிட்டி விச் டீல்ஸ் வித் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். எந்த குவான்டிட்டி மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷனோட இது டீல் பண்ணுதோ அதை வி கால் இட் அஸ் அ வெக்டார். அதை தான் நம்ம வெக்டார் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நமக்கு ஃபீவராக இருக்குன்னா அப்போ வந்து நமக்கு ஃபீவர் எவ்வளோ இருக்குன்னு கேட்டால் அங்கே வெறும் நமக்கு மேக்னிடியூட் மட்டும்தான், தட் இஸ் இவ்வளோ டிகிரி சென்டிகிரேட் அப்படின்னு தான் சொல்லுவோமே தவிர நம்ம அங்கே வந்து இன் திஸ் டைரக்ஷன் அப்படியெல்லாம் சொல்ல மாட்டோம். ஆனால் ஃபோர்ஸ் இல்லைன்னா ஆக்சலரேஷன் அதெல்லாம் எந்த டைரக்ஷனில் கொடுக்குறோங்கிறதும் முக்கியம் இல்லையா? ஃபோர்ஸ் ஒன்று அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு டைரக்ஷன் இஸ் ஆல்சோ இம்பார்ட்டன்ட். எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அது எந்த டைரக்ஷனில் இருந்து கொடுக்குறோம் அப்படிங்கிறதும் இட் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ அது மாதிரி சில குவான்டிட்டிஸ் வந்து என்ன சொல்கிறது, அது அதில் டைரக்ஷன் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரோல். சில குவான்டிட்டிஸில் வந்து டைரக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணும். ஸோ அந்த மாதிரி இருக்க குவான்டிட்டி பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். தட் இஸ் எ வெக்டார் இஸ் எ குவான்டிட்டி விச் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ இதை வந்து நம்ம ஒரு டைரக்டட் லைன் செக்மெண்ட்டுன்னு சொல்லலாம். எ வெக்டார் இஸ் யூஸ்வலி ரெப்ரசன்டட் பை எ டைரக்டட் லைன் செக்மெண்ட். இப்போ ஓஏ லைன் செக்மெண்ட்னா என்னன்னு தெரியும்னா ஓலேருந்து ஏ வரைக்கும். ஸோ இதில் நம்ம ஒரு ஆரோ போடணும். அப்போ விச் மீன்ஸ் திஸ் வி கால் இட் அஸ் வெக்டர் ஓஏ. இந்த வெக்டர் ஓஏ இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார்னு சொல்லுவோம். மேலே இந்த மாதிரி ஆரோ போட்டோன்னா இட் மீன்ஸ் ஏ வெக்டார். அப்போ இட் ஷோஸ் த டைரக்ஷன். ஸோ இங்கே என்ன டைரக்ஷன் காட்டுதுன்னா ஓல ஆரம்பித்து ஏல முடியுதுன்னு அர்த்தம். ஓகேவா? த ஸ்டார்டிங் பாயிண்ட் இஸ் ஓ. ஸோ ஹியர் ஓ இஸ் கால்ட் அஸ் த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் த இனிஷியல் பாயிண்ட். O is called as the starting point or initial point and A is called as the ending point or the terminal point. இந்த terminal point அல்லது ending point ன்னு சொல்லுவோம். So the direction is from OA. ஓலேருந்து ஏக்கு போகுதுன்னு சொல்லணும். இதை ஏஓன்னு சொல்லக்கூடாது. பாருங்கள், டைரக்ஷன் இந்த டைரக்ஷனில் தானே போட்டிருக்கோம். ஸோ அதனால தான் we say it as a vector quantity which has both magnitude and direction. இதில் magnitude and direction ரெண்டுமே இருக்குது. இங்கே டைரக்ஷனும் காட்டுது இல்லையா? and then magnitudeங்கிறது it is the distance between O and A. So the magnitude of a vector, the magnitude or modulus of a vector அப்படிங்கிறது என்னன்னா, that is magnitude of a vector is written is like this, இந்த மாதிரி எதுவும் or modulus of a vectorங்கிறது it is the distance between OA, ஓக்கும் ஏக்கும் நடுவில் உள்ள distance or the distance between the starting and ending point, that we call it as a magnitude or modulus of a vector. The distance between starting and ending point we call it as a magnitude or modulus of a vector, so which is equal to A units. For example, இது 5 units, ஓக்கு ஏக்கு நடுவில் இருக்க distance 5 unitsனா then modulus of OA vector or magnitude OA vector is equal to 5 units ன்னு சொல்லலாம். That is the distance between the starting and ending point is called as the magnitude or the modulus. அதுதான் magnitude or modulus ன்னு சொல்லுவோம். ஓகேவா? and then இந்த லைன் ஓஏங்கிற லைனை we call it as the support of the vector ஏன்னு சொல்லுவோம். இது we call it as the support of the vector A. அந்த வெக்டாரோட சப்போர்ட்னு சொல்லுவோம். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ வெக்டாருங்கிறது இட் இஸ் அ டைரக்டட் லைன் செக்மெண்ட் ஆர் த குவான்டிட்டி விச் டீல்ஸ் வித் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் விச் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன் இஸ் கால்ட் அஸ் அ வெக்டார் குவான்டிட்டி. அதை தான் நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு சொல்லுவோம். அண்ட் வெக்டார்ஸ் ஆர் யூஸ்வலி ரிட்டன் ஆஸ் இந்த மாதிரி ஸ்மால் லெட்டர் போட்டு மேலே ஆரோ சிம்பிள் போடுவோம். ஓகேவா? வெக்டாருக்கு அல்லது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி எதுவும் வெக்டாரை ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா, இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் தெரிஞ்சதுன்னா இந்த மாதிரி எதுவும் ஓஏ அப்படின்னா இங்கே ஓங்கிறது ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் த இனிஷியல் பாயிண்ட், ஏங்கிறது எண்டிங் பாயிண்ட் ஆர் த டெர்மினல் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது ஃப்ரீ வெக்டார்னா என்ன, லோக்கலைஸ்டு வெக்டார்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஃப்ரீ வெக்டார்ன்றது நம்ம ஆரிஜின் எங்கே வேணாலும் நம்ம எடுத்து பண்ணலாம் அப்படின்னா இட் இஸ் கால்ட் ஆஸ் அ ஃப்ரீ வெக்டார். லோக்கலைஸ்டு வெக்டாருங்கிறது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டை அதுதான் நம்ம ஆரிஜினாக எடுத்து பண்ணணும், இதுதான் இந்த சர்டன் பாயிண்ட்டை ஆரிஜினாக எடுத்து நம்ம போடணும் அப்படின்னா அதை we call it as localized vector. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கோடெர்மினஸ் வெக்டார். கோடெர்மினஸ் வெக்டார் ஆர் கோ இனிஷியல் வெக்டார்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ கோ இனிஷியல் வெக்டார்ன்றது த வெக்டார்ஸ் ஹூ ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆர் த சேம். இப்போ ஓஏ வெக்டார், ஓபி வெக்டார், ஓசி வெக்டார் whose starting point are the same is called as co-initial vector. ஏன்னா இதுக்கு மூணுத்துக்குமே இனிஷியல் பாயிண்ட் சேம் தானே.
இனிஷியல் பாயிண்ட் O தான். O is the initial point here. இல்லையா, 3 வெக்டாருக்குமே சேம் இனிஷியல் பாயிண்ட் இருக்குது. ஸோ அதனால் இதை we call it as co-initial vectors. The vectors whose initial point is same is called as a co-initial vector. அதை தான் நம்ம co-initial vector சொல்லுவோம். அதே மாதிரி co-terminus vector. Co-terminus vectorன்றது the vector whose terminal point are the same. That is A, D, BD, CD. இந்த மாதிரி ஆரோ போட்டோம்னா அப்போ இதோட டெர்மினல் பாயிண்ட் எல்லாமே சேம் இல்லையா, மூணுத்துக்குமே டெர்மினல் பாயிண்ட் அதே தான், டி தான் எண்டிங் பாயிண்டாக இருக்குது. ஸோ இதை வி கால் இட் அஸ் கோ டெர்மினஸ் வெக்டார். இதை நம்ம கோ டெர்மினஸ் வெக்டார்னு சொல்லுவோம். இதை கோ இனிஷியல் வெக்டார்னு சொல்லுவோம், இதை கோ டெர்மினஸ் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா. அடுத்தது கொலினியர் வெக்டார். கொலினியர் ஆர் பேரலல் வெக்டார் அப்படின்னா என்னன்னா, டூ வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி கொலினியர். ரெண்டு வெக்டார் எப்போ கொலினியர் சொல்லுவானா, when they lie on the same line. அதே லைனில் இருந்துச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வெக்டர் ஏபி இருக்குது, அதே லைன்லேயே பிசியும் இருந்துச்சுன்னா இப்போ they are said to be collinear vectors. இதை கொலினியர் வெக்டார்னு சொல்லுவோம். அல்லது இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, that is ஏபின்னு ஒரு வெக்டார் இருக்குது, and then one more vector டிஇன்னு another வெக்டார் இருக்குது, அதே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா then they are said to be parallel vectors. ஓகேவா. இது வந்து they are called as parallel vectors. அதே லைனில் இருந்துச்சுன்னா they are called as collinear vector. அதை கொலினியர் வெக்டார்னு சொல்லுவோம். The condition for two vectors to be collinear, ரெண்டு வெக்டார் கொலினியராக இருக்கிறதுக்கான கண்டிஷன் வந்து A vector is equal to some scalar into B vector. One vector is equal to some scalar times B vector. So this is the condition for two vectors to be collinear. ரெண்டு வெக்டார் கொலினியராக இருக்கிறதுக்கான கண்டிஷன் இதுதான். அடுத்தது கோப்ளேனார் வெக்டார்ஸ். ஸோ கோப்ளேனார் வெக்டார்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, the vectors which lie on the same plane. இப்போ இதே பிளேன்லேயே இருந்துச்சுன்னா எல்லா வெக்டாரும், அதை we call it as coplanar vectors. ஸோ இந்த பிளேனில் இருக்கக்கூடிய அத்தனை வெக்டார்ஸையும் we call it as coplanar vectors. இதை நம்ம coplanar vectorsனு சொல்லுவோம். this we call it as a coplanar vectors. எல்லா இந்த பிளேனில் இருக்கக்கூடிய அத்தனை வெக்டார்ஸையுமே we call it as coplanar vectors. இதுதான் நம்ம coplanar vectorsனு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் இந்த பிளேனில் ஒரு வெக்டார் இருக்குது, ஏபி இங்கே இருக்குது, and then இன்னொரு வெக்டார் இங்கே மேலே இருக்குது, இந்த பிளேனுக்கு மேலே இருக்குன்னா அப்போ இது கோப்ளேனார் கிடையாது. இந்த இப்போ மூணு வெக்டார், தட் இஸ் ஒன் மோர் வெக்டார் இருக்குது, அது வேற ஒரு பிளேனில் இருக்குது, இங்கே ஒரு வெக்டார் இருக்குன்னா they are not coplanar. So three vectors, மூணு வெக்டார்ஸ் வந்து are said to be coplanar if they lie on the same plane. ரெண்டு வெக்டார் எப்பயுமே ஒரே பிளேனில் தான் இருக்கும். டூ வெக்டார்ஸ் ஆல்வேஸ் லை ஆன் த சேம் பிளேன். மூணு வெக்டார் தான் கோப்ளேனராக இருக்குமா இல்லையான்னு செக் பண்ணணும். மூணு வெக்டார்ஸ் ஒரே பிளேனில் இருந்தால் then they are said to be coplanar vectors. அந்த கண்டிஷன் ஃபார் த த்ரீ வெக்டார்ஸ் டு பி கோப்ளேனார், மூணு வெக்டார் கோப்ளேனராக இருக்க கண்டிஷன் வந்து A vector is equal to some m into B vector plus n into C vector. So this is the condition for three vectors A, B, C to be coplanar. மூணு வெக்டார் கோப்ளேனராக இருக்க இதுதான் கண்டிஷன். ஓகேவா. அடுத்தது ஈக்குவல் வெக்டார்ஸ்னா என்னன்னு பார்க்க போகிறோம். டூ வெக்டார்ஸ் ஆர் செட் டு பி ஈக்குவல் இஃப் தே ஆர் சேம் இன் டைரக்ஷன் அண்ட் ஈக்குவல் இன் மேக்னிடியூட். ரெண்டு வெக்டாரை எப்போ ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம்னா, டைரக்ஷனும் அதே தான் இருக்கணும். இப்போ ஏபி வெக்டாரும் சிடி வெக்டாரும் ஈக்குவல் வெக்டாராக இருக்கணும்னா டைரக்ஷனும் அதே டைரக்ஷன் இருக்கணும், அதே சமயத்தில் மேக்னிடியூடும் சேமாக இருக்கணும். they should have the equal magnitude. மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம், the distance between AB should be equal to the distance between CD-ஆ இருக்கணும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வெக்டர் AB is equal to வெக்டர் CDன்னு சொல்லலாம். புரியுதா. இஃப் தே ஆர் ஈக்குவல் இன் மேக்னிடியூட் அண்ட் சேம் இன் டைரக்ஷன், மேக்னிடியூட் ஈக்குவலாக இருக்கணும், டைரக்ஷனும் சேமாக இருந்ததுன்னா அப்போ தே ஆர் கால்ட் அஸ் ஈக்குவல் வெக்டார்ஸ். அப்போ தான் அதை நம்ம ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா. வேறஸ் இப்போ ஒரு வெக்டார் இப்படி இருக்குது, ஏ வெக்டார், இன்னொரு வெக்டார் அதே மேக்னிடியூடில் இருக்குது, பட் இந்த டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா அப்போ தே ஆர் நாட் ஈக்குவல் வெக்டார்ஸ். ஏன்னா அதே டைரக்ஷனில் இருக்கணும், அதே டைரக்ஷனில் இருக்கணும். இப்போ நெகட்டிவ் வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ ஏபின்ற வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இப்போ இதே இது சிடிங்கிற வெக்டார் வந்து இந்த டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோம். சப்போஸ் சிடி இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா தென் ஏபி அண்ட் சிடி இப்போ சேம் மேக்னிடியூட் பட் தே ஆர் ஆப்போசிட் இன் டைரக்ஷன். same magnitude but they are opposite in direction, then they are called as negative vector. அப்போ AB vector is equal to minus CD vector னு சொல்லலாம். ஏன்னா டைரக்ஷன் மாற்றி இருக்கு இல்லையா, அதே டைரக்ஷனில் இருந்தால் ஈக்குவல் வெக்டார்ஸ், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருந்தால் they are called as negative vectors. ஆர் நம்ம இப்படியும் சொல்லலாம், AB vector is equal to minus BA vectorனு சொல்லலாம். ஏன்னா BAன்னு சொல்லும்போது டைரக்ஷன் மாறிடுது இல்லையா, ஸோ AB vector is equal to minus BA vectorனு சொல்லலாம். ஸோ they are equal in magnitude but opposite in direction, they are called as negative vectors.
அடுத்தது ஜீரோ வெக்டார் இல்லை நல் வெக்டார் இல்லைன்னா வாய்டு வெக்டார்னா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜீரோ வெக்டார் அப்படிங்கிறது என்னன்னா whose magnitude is 0 units. அதோட magnitude 0 units இருந்தால் then the vector is said to be zero vector or null vector or void vectorனு சொல்லுவோம். இப்போ அதாவது மேக்னிடியூட் எப்போ ஜீரோவாக இருக்கும்னா அதோட இனிஷியல் அண்ட் டெர்மினல் பாயிண்ட் சேமாக இருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டும் எண்டிங் பாயிண்ட்டும் சேமாக இருந்தால் தென் இட் இஸ் செட் டு பி அதோட மேக்னிடியூட் வந்து ஜீரோன்னு சொல்லலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்கே ஏல ஸ்டார்ட் பண்ணுறேன், ஏலேருந்து பிக்கு போகிறேன், போயிட்டு அடுத்து பியிலேருந்து சிக்கு போகிறேன். ஓகேவா? சரி, பியிலேருந்து சிக்கு போகிறேன், அண்ட் தென் சியிலேருந்து நான் டிக்கு போகிறேன், திருப்பி டியிலேருந்து ஏகே வந்துடுறேன், டியிலேருந்து நான் ஏகே வந்துடுறேன். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது என்னோட ஸ்டார்டிங் பாயிண்ட் என்ன? ஏ. திருப்பி எண்டிங் பாயிண்ட் என்ன? ஏ. அப்போ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் இவ்வளோ தூரம் நான் ட்ராவல் பண்ணியிருந்தா கூட த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் என்ன? ஜீரோ இல்லையா? ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணது ஏல தான் ஆரம்பித்தேன், முடிச்சதும் ஏல தான் முடித்தேன். அப்போ therefore the distance between the starting and ending point is 0. அப்போ therefore the magnitude of this vector is 0. இப்போ இதோட magnitude வந்து 0ன்னு சொல்லலாம். அப்போ therefore this we call it as a zero vector, or in other words zero vectorன்றது whose starting and ending point is same, or AA vector அல்லது BB vector. இது எல்லாமே we call it as zero vector or null vector சொல்லுவோம், அல்லது void vectorனு சொல்லலாம். இது zero vector அல்லது null vector அல்லது void vectorனு சொல்லலாம். we can say it like that. ஓகேவா? ஸோ whose starting and ending point சேமாக இருக்கணும். ஸ்டார்டிங் பாயிண்ட்டு எண்டிங் பாயிண்ட்டு சேமாக இருந்தா அதை we call it as zero vector or null vector or void vectorனு சொல்கிறோம். அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் வெக்டார்னா என்னென்னு பார்க்க போகிறோம். யூனிட் வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா whose magnitude is of 1 unit. அதோட மேக்னிடியூட் 1 யூனிட் இருந்ததுன்னா அதை we call it as யூனிட் வெக்டார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஏ வெக்டார் இல்லையா? இப்போ இதுலேயே இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது மொத்தம் 5 யூனிட்ஸ்னால் இதில் 1 யூனிட் மட்டும் எடுத்தேன்னா இதில் நான் 1 யூனிட் மட்டும் எடுத்தேன்னா this we call it as unit vector. The unit vector along a vectorனு சொல்லலாம். The unit vector along a vector which is written as a cap. Unit vector is always written as a cap. a capனு சொல்லுவோம். வெக்டார் போட மாட்டோம், கேப் சிம்பிள் போடுவோம் இந்த மாதிரி a cap. ஸோ இந்த a cap கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா, இந்த யூனிட் வெக்டார் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னன்னா it is plus or minus a vector by modulus of a vector. Plus or minus a vector by modulus of a vector. So this is the formula for finding the unit vector along a vector. A vector மேலே இருக்கக்கூடிய unit vector கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இதுதான். ஸோ ப்ளஸ் ஏ வெக்டார் பை மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் சொன்னால் இந்த டைரக்ஷன்லேயே இருக்க யூனிட் வெக்டார் கிடைக்கும். இதே மைனஸ் போட்டோன்னா இதுக்கு ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்க யூனிட் வெக்டார் கிடைக்கும். ஏன்னா இதுலேயே வந்து இந்த டைரக்ஷன்லேயே எடுத்தால் அது ஒரு யூனிட் வெக்டார் வரும், அதுவும் மேக்னிடியூட் 1 யூனிட் தான். இந்த ஆப்போசிட் டைரக்ஷனில் எடுத்தோம்னா அதுக்கும் மேக்னிடியூட் 1 யூனிட் தானே, அதுக்கும் வந்து மேக்னிடியூட் தட் இஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் இந்த 2 பாயிண்ட் நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் 1 யூனிட் தானே. அப்போ அதுவும் யூனிட் வெக்டார் தானே சொல்லலாம். ஸோ அதனால தான் இங்கே 2 யூனிட் வெக்டார் வருது. ஸோ ஒரு வெக்டாருக்கு மேலேயே நமக்கு 2 யூனிட் வெக்டார் இருக்கலாம். ஒன்று அதே டைரக்ஷனில் இருக்கும், இன்னொன்று ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கும். அதே டைரக்ஷனில் இருக்கிறத ப்ளஸ் போட்டு எழுதணும், ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறத மைனஸ் போட்டு எழுதணும். புரியுதா? ஸோ யூனிட் வெக்டார் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை ஏ கேப். கேப் சிம்பிள் யூஸ் பண்ணி தான் டினோட் பண்ணுவோம். ஏ கேப் கேன் பி ரிட்டன் as plus or minus a vector by modulus of a vector சொல்லலாம். plus or minus a vector by modulus of a vector சொல்லலாம். ஓகேவா? so this we call it as unit vector, or in other words நம்ம any vector a vector can be written as a modulus of a vector into a cap னு சொல்லலாம். இதுல இருந்து இதை cross multiply பண்ணி இந்த மாதிரி எழுதலாம். modulus of a vector into a cap னு சொல்லலாம். For any vector we can write it like this. எந்த ஒரு வெக்டாரையுமே modulus of that vector into the unit vector along the vector னு சொல்லலாம். அந்த யூனிட் வெக்டாரையும் அதோட மேக்னிடியூடையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு அந்த வெக்டார் கிடச்சிடும். இதுலேருந்து தான் நம்ம கொண்டு வரோம். இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதுறோம். we are just cross multiplying it. அடுத்தது லைக் வெக்டார்ஸ் அப்படின்னா என்னன்னா if they are in the same direction, மேக்னிடியூட் என்னவா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், அதே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா இதை we call it as like vectors. ஓகேவா? இதை நம்ம லைக் வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். அன்லைக் வெக்டார்ஸுங்கிறது இஃப் தே ஆர் இன் த ஆப்போசிட் டைரக்ஷன், இதெல்லாம் அன்லைக் வெக்டார்ஸ். மேக்னிடியூட் எப்படி வேணாலும் இருக்கலாம், மேக்னிடியூட் வந்து சேமாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அது வந்து we call it as unlike vectors. இப்போ சப்போஸ் 2 வெக்டார் வேறு டைரக்ஷனில் இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குது, இன்னொரு வெக்டார் இந்த டைரக்ஷனில் இருக்குன்னா இப்போ இது they are neither like vector nor unlike vector. இது வந்து லைக் வெக்டாரும் கிடையாது, அன்லைக் வெக்டார்ஸும் கிடையாது. இது neither like vector nor unlike vectors னு சொல்லுவோம்.
ஏன்னா இது ஒரே டைரக்ஷன்லையும் இல்லை ஆப்போசிட் டைரக்ஷன்லையும் இல்லை. ஸோ அதனால் இது நெய்தர் லைக் வெக்டார்ஸ் நார் அன்லைக் வெக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம். புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா? ஸோ இப்போ வெக்டாருங்கிறது இட் இஸ் அ குவான்டிட்டி விச் கன்சிஸ்ட் ஆஃப் போத் மேக்னிடியூட் அண்ட் டைரக்ஷன். ஸோ அதில் மேக்னிடியூடும் இருக்கணும், அதே சமயத்தில் டைரக்ஷனும் இருக்கணும். தட் வி கால் இட் அஸ் அ வெக்டார். அதை தான் நம்ம வெக்டார்னு சொல்லுவோம். ஸோ வெக்டாருக்கு சில எக்ஸாம்பிள்ஸ் வந்து என்னென்னா ஃபோர்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி, இது எல்லாமே வி கால் இட் அஸ் வெக்டார்ஸ். இதுதான் நம்ம வெக்டார்ஸ்னு சொல்லுவோம். ஆக்ஸலரேஷன், இது எல்லாமே வி கால் இட் அஸ் வெக்டார்ஸ். இதெல்லாம் ஃபிசிக்ஸில் நிறைய படிச்சிருப்பீங்க. இங்கே மேக்னிடியூட் ஆர் மாடுலஸ் ஆஃப் எ வெக்டாருங்கிறது இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட். ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டுக்கு நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் தான் we call it as magnitude or modulus of a vector னு சொல்லுவோம். ஓகேவா? this we call it as the starting point and this we call it as the ending point. ஏன்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கே போகிறதுனால இந்த OA வெக்டாரில் ஓங்கிறது தான் ஸ்டார்டிங் பாயிண்ட், ஏங்கிறது எண்டிங் பாயிண்ட். அது ரெண்டுத்துக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸை தான் மேக்னிடியூட் ஆர் மாடுலஸ் ஆஃப் எ வெக்டார்னு சொல்லுவோம். அதுமாதிரி கோ இனிஷியல் வெக்டார் அப்படிங்கிறது வந்து ஒரே ஸ்டார்டிங் பாயிண்ட் இருந்தால் அது கோ இனிஷியல் வெக்டார். கோ டெர்மினல் வெக்டாருங்கிறது ஒரே எண்டிங் பாயிண்ட் இருந்தால் அதை நம்ம இதுன்னு சொல்லுவோம். தட் இஸ் கோ டெர்மினஸ் வெக்டார்னு சொல்லுவோம். ஃப்ரீ வெக்டார்ஸ்னால் நமக்கு ஆரிஜின் எங்கே வேணாலும் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். தட் வி கால் இட் அஸ் ஃப்ரீ வெக்டார்ஸ். ஆனால் லோக்கலைஸ்ட் வெக்டார் என்பது ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி இந்த பாயிண்ட்டை தான் ஆரிஜினாக எடுத்து போடணும் அப்படிங்கிறது வந்து வி கால் இட் அஸ் லோக்கலைஸ்ட் வெக்டார். நம்ம இந்த வருஷம் ஃபுல்லாக ஃப்ரீ வெக்டார்ஸ் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். லோக்கலைஸ்ட் வெக்டார் வந்து நம்ம அடுத்த வருஷம் தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்த்தது parallel vectors ஆர் collinear vectorsனா என்னன்னு பார்த்தோம். ஸோ parallel vectorனா ரெண்டு வெக்டார் வந்து parallel-ஆ இருந்துச்சுன்னா, ஓகேவா, மேக்னிடியூட் எப்படி வேணாலும் இருக்கலாம், parallel அதே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா they are said to be parallel. But if they are on the same line, அதே லைனில் இருந்துச்சுன்னா they are said to be collinear. அதே லைனில் இருந்தால் collinear. parallel-ஆ இருந்துச்சுன்னா, that is அதே டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா that we call this as parallel vectors. இதை parallel vectorsன்னு சொல்கிறோம். The condition for two vectors to be parallel is one vector is equal to some scalar times another vector. அப்படி இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு வெக்டாரை நம்ம parallel or collinear vectorsன்னு சொல்லலாம். collinearக்கும் இதே தான் கண்டிஷன், parallelக்கும் இதே தான் கண்டிஷன். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா coplanar vectors. That is, if three vectors are said to be, three or more vectors are said to be coplanar if they lie on the same plane. அதே பிளேனில் இருந்துச்சுன்னா, மூணு அல்லது மூணுக்கு மேற்பட்ட வெக்டார் அதே பிளேனில் இருந்துச்சுன்னா then they are said to be coplanar. அதை நம்ம coplanar vectorsன்னு சொல்லுவோம். The condition for three vectors to be coplanar is a vector is equal to m into b vector plus n into c vector. So this is the condition for three vectors to be coplanar. இதான் மூணு வெக்டார் கோப்ளேனராக இருக்க கண்டிஷன். அடுத்து ஈக்குவல் வெக்டார்ஸ்னால் என்னென்னு பார்த்தோம். ஈக்குவல் வெக்டார்ஸ்ங்கிறது whose magnitude is same. மேக்னிடியூட் சேமாக இருக்கணும், அதே டைரக்ஷன் சேமாக இருக்கணும், மேக்னிடியூடு ஈக்குவலாக இருக்கணும். The vectors which are equal in magnitude and same in direction are called equal vectors. அதை தான் நம்ம ஈக்குவல் வெக்டார்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? அடுத்தது நம்ம பார்த்தது வந்து என்னன்னா ஜீரோ வெக்டார். ஜீரோ வெக்டார்ன்றது whose magnitude is of 0 units. எதோட மேக்னிடியூட் 0 யூனிட்ஸ் இருக்கோ அதை we call it as zero vector or null vector or void vectorன்னு சொல்லலாம். ஸோ இங்கே வந்து அதாவது இப்படியும் சொல்லலாம், whose starting and ending point is same. ஸ்டார்டிங் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் ஜீரோவாக இருக்கணும், அல்லது ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து சேமாக இருந்துச்சுன்னா then it is said to be zero vector or null vector or void vectorன்னு சொல்லுவோம். ஓகேவா? அடுத்தது நம்ம என்ன பார்த்தோம்னா யூனிட் வெக்டார்னா என்னன்னு பார்த்தோம். யூனிட் வெக்டார்ன்றது that is the vector whose magnitude is of 1 unit. அந்த வெக்டாரோட மேக்னிடியூட் 1 யூனிட் இருந்துச்சுன்னா, that is distance between the starting and ending point is equal to 1 unit இருந்துச்சுன்னா then it is said to be unit vector. அதை நம்ம யூனிட் வெக்டார்னு சொல்லுவோம். ஓகேவா? the unit vector along the direction of a vector. இந்த a vector மேலே இருக்கக்கூடிய யூனிட் வெக்டார் எப்படி கண்டுபிடிக்கலாம்னா a cap is equal to plus or minus a vector by modulus of a vector. a vector by plus or minus modulus of a vectorன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ திஸ் we call it as the unit vector along the direction of a vectorன்னு சொல்லுவோம். இப்போ இதுலேருந்து என்ன சொல்லலாம்னா a vector is equal to modulus of a vector into a capன்னு சொல்லலாம், or into the unit vector along the vector. So a vector is equal to modulus of a vector, அதோட magnitude into the unit vector along the direction of the vector எடுத்தோம்னா அப்போ நமக்கு அந்த வெக்டார் கிடைச்சிடும். we'll get that vector. அப்புறம் லைக் வெக்டார்ஸ்னால் என்னென்னா the vectors which are in the same direction. ஒரே டைரக்ஷனில் இருந்தால் they are called as like vectors. if they are in the opposite direction இருந்தால் they are said to be unlike vectors. இதே வந்து வேறு வேறு டைரக்ஷனில் இருந்துச்சுன்னா, சேம் டைரக்ஷனும் இல்லாமல் ஆப்போசிட் டைரக்ஷனும் இல்லாமல் இருந்துச்சுன்னா then they are said to be neither like vector nor unlike vector. அது லைக் வெக்டாரும் கிடையாது, unlike வெக்டாரும் கிடையாது. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஸோ இதுதான் பேசிக்ஸ் ஆஃப் வெக்டார். ஸோ இதில் நீங்கள் என்ன எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வெக்டர் அல்ஜிப்ரான் ஹெட்டிங் போட்டுட்டு உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்களே இந்த மாதிரி டெஃபினேஷன்ஸ் இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கலாம். யூ கேன் ரைட் ஆல் தீஸ் டெஃபினேஷன்ஸ். இந்த டெஃபினேஷன்ஸ் எல்லாமே எழுதிக்கலாம். இந்த மாதிரி இங்கேயும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்களே டெஃபினேஷன், இந்த மாதிரி கொடுத்துருக்க டெஃபினேஷன்ஸ் எல்லாத்தையுமே நீங்கள் நோட்டில் காப்பி. இந்த ஃப்ரீ அண்ட் லோக்கலைஸ் வெக்டார் இது வேண்டாம், இந்த டெஃபினேஷன் வேண்டாம், நீங்கள் இதெல்லாம் மட்டும் காப்பி பண்ணிக்கோங்க. ஸ்கேலார்னா என்ன, அப்புறம் இந்த வெக்டார்னா என்ன, அண்ட் தென் இந்த இது தட் இஸ் த இனிஷியல் பாயிண்ட்னா என்ன, டெர்மினல் பாயிண்ட்னா என்ன, இது இந்த டெஃபினேஷன். அதுக்கப்புறமா கோ இனிஷியல் வெக்டார்னா என்ன, கோ டெர்மினஸ் வெக்டார்னா என்ன, இதை காப்பி பண்ணிக்கோங்க இந்த டெஃபினேஷன். அதுக்கப்புறமா இந்த டெஃபினேஷன் தட் இஸ் இது collinear or parallel vector. இது கூடவே அந்த கண்டிஷனை எழுதிக்கோங்க. the two vectors, the condition for two vectors to be collinear or parallel is a vector is equal to m into b vector. இந்த கண்டிஷனை சேர்த்து இங்கே எழுதிக்கோங்க. அது மாதிரி கோப்ளேனார் வெக்டாருக்கு இந்த டெஃபினேஷன் எழுதிக்கோங்க, கூடவே இந்த கண்டிஷனை எழுதிக்கோங்க. the condition for three vectors to be coplanar is a vector is equal to m into b vector plus n into c vector. இந்த கண்டிஷனும் சேர்த்து எழுதிக்கோங்க. அப்புறம் ஈக்குவல் வெக்டார்ஸ்னா என்ன, அப்புறம் ஜீரோ வெக்டார்னா என்ன, அப்புறம் யூனிட் வெக்டார்னா என்ன. யூனிட் வெக்டார்ன்றது இங்கே இருக்குது. a vector of magnitude 1 unit is called as unit vector. ஓகேவா? ஸோ அதோட ஃபார்முலா இங்கே இருக்குது, ஃபார்முலா இது இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த யூனிட் வெக்டாரோட டெஃபினேஷன் இதை எழுதிக்கணும். இது வேண்டாம், லைக் அண்ட் அன்லைக் வெக்டார்ஸ் வேணாம். ஸோ இது வரைக்கும் நீங்கள் எழுதிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம இந்த அல்ஜிப்ரா ஆஃப் வெக்டார்ஸ் எப்படி ரெண்டு வெக்டார் ஆட் பண்ணணும், எப்படி ரெண்டு வெக்டார் சப்ராக்ட் பண்ணணும், இது எல்லாமே நம்ம அடுத்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகேவா? இன்றைக்கி இது வரைக்கும் போதும்.